வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆலோ ப்ளவுஸ். இந்த ஆலோ ப்ளவுஸை வச்சு கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38. அதே மாதிரி இந்த ஆலோ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கரெக்ஷன்லாம் இருந்ததுன்னா அதையும் எப்படி சரி பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆலோ ப்ளவுஸ் வச்சு கிராஸ் கட்டிங் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இது அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறது பாருங்கள், கிராஸ் கட்டிங்கு. இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸு, இது வந்து மெயின் பீஸு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம லைனிங் வந்து பார்த்திங்கன்னா இது 1 மீட்டர் எடுத்துருக்கிறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 38 சைஸு. இது வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு கண்டுபிடிக்கலான்றதையும் சொல்லிடுறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் கட் பண்ணலாம். இப்போ பேக் கட் பண்ணுறது வந்து பாட்டம் ஃபோல்டிங், அதாவது பேக்கில் பாட்டம் 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேக். இந்த பேக்கை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி இப்படி வச்சுடுங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் டாட்டுக்கு ஒரு 1 இன்ச்சு இப்போ மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பாருங்கள் பேக் நெக்கு. இந்த பேக் நெக்கு இப்போ எந்த அளவுக்கு இருக்குது மார்க் பண்ணிவிட்டு, இப்போ தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு, இப்போ சைடு பாருங்கள் இந்த அளவுக்கு சைடு வச்சுட்டு இது பாருங்கள், இது ரெடி. இப்போ இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போது தையலுக்கு அதாவது 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி இதை மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா எப்படி பண்ணலான்றதையும் நான் அப்படியே சொல்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு சில அளவு ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்காது, அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணி தான் வெட்டணும். இப்போ அதில் ஏதாவது இதில் இருந்ததுன்னா நான் அதையும் அப்படி சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா உயரம் பார்க்கணும். இப்போ உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இது அளந்துங்க. வந்து பார்த்திங்கன்னா 14.75. அந்த 14.75 நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ 14.75 ஒரு மார்க் பண்ணிட்டேன். தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம இதை கோடு போட்டுடலாம். அடுத்தது இது தையக்கோடு. இப்போ நம்ம இதை நெக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்கு பாருங்கள், இந்த நெக்கு ஒய்டு, இந்த அகலம், இந்த கழுத்தோட அகலம் எப்படி இருந்தது இது இப்படி வச்சுருங்க. கரெக்டாக இப்படி வச்சுருங்க பாருங்கள், கரெக்டாக லெவலாக வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது தையலுக்கு 1/4 இன்ச்சு தள்ளிவிடுங்க. இப்போ நம்ம நெக்கு கோடு போட்டுறேன், இது பா நெக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் பாருங்கள், இந்த ஷோல்டரு இதை கரெக்டாக இப்படி வச்சுருங்க. இது தையலுக்கு விட்டுட்டு இந்த பக்கம் தையலுக்கு விட்டுட்டு இது மார்க் பண்ணிவிடுங்க, ரெடி. அடுத்தது தையலுக்கு, அதாவது 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தான். தையலுக்கு வந்தீங்கன்னா 3 பாயிண்ட், இது பாருங்கள், இது 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இதுதான் அளவு. இதை நம்ம இப்போ கோடு போட்டுடலாம். இப்போ கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு வெளியே போடணும். ஏன்னா இது வந்து 38 சைஸு, அதனால் இந்த மாதிரி கர்வ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாடி மெஷர்மெண்ட். இந்த பேக்கை வந்து கரெக்டாக லெவலாக போட்டுங்க பாருங்கள். பேக்கெல்லாம் இழுக்கக்கூடாது, இதை கரெக்டாக இது பொசிஷனில் போட்டு இப்போ நம்ம அளப்போம். இப்போ வந்து 19 இருக்குது. இந்த 19 பாதி வந்து 9.5. 9ல் ஒரு மார்க்கு. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை தான் வைக்கணும், எக்ஸ்ட்ராலாம் வைக்கக்கூடாது. நான் அளவு எடுத்து வெட்டுறதுல வந்து தான் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன்.
இப்போ அது நிறைய பேர் அளவு ப்ளவுஸை வச்சுட்டு நான் முக்கால் வைக்கவா அரை வைக்கவான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை தான் வைக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பாருங்கள், இந்த நெக்கிலேருந்து கரெக்டாக இப்படி பிடிக்காதீங்க, கிராஸாக இப்படி ஸ்ட்ரைட்டாகவே பிடிங்க, தப்பு இல்லை. இப்போது 9 இருக்குது ஃப்ரண்ட்டு, இது கிராஸு, அதனால் இது 9 வச்சிடுற மார்க் பாருங்கள், 9. இப்போது பேக்கு வந்து 9 இருக்குது, ஃப்ரண்ட்டு 9 இருக்குது. இப்போ நம்ம சென்டர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு கரெக்ஷன். எப்போவுமே 4 ஒரு பங்கு தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இது இந்த சைடில் இப்போ கரெக்ஷன் பண்ணிவிடுவது இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இப்படி போட்டோம்னா கிராஸாக போகுது. அதனால் இது வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா 3/4 இன்ச்சு குறையுது. இப்போது பாருங்கள் 3/4 இன்ச்சு குறையுது. 1 இன்ச்சு டாட்டுக்கு விட்டு வந்தோம் இல்லையா, இது வந்து 3/4 இன்ச்சு குறையுது. அப்போ நம்ம இங்கே வந்து பேக்கில் வந்து இது வி மாதிரி போகிறதுனால குறைச்சிட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வளர்த்திக்கலாம். அது ஃப்ரண்ட்டு போடுமான்னு நான் சொல்கிறேன். இப்போது இது எக்ஸ்ட்ரா துணி 1.5 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு, ஆம் ஹோல் ரவுண்டு எடுத்துடுறேன். இது ஆம் ஹோல் ரவுண்டு வந்து இப்போ நம்ம ப்ளவுஸில் செக் பண்ணணும். இப்போது லெவலாக இருக்குது. இந்த ஆம் ஹோல் ரவுண்டு பாருங்கள், உங்களுக்கு 8.25 ஒரு புள்ளி இருக்குது. ஒரு 8.25 புள்ளி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள் 8.25 புள்ளி இப்போது கரெக்டாக இருக்குது. அதாவது தையலுக்கெல்லாம் விடக்கூடாது. ஆனால் நீங்கள் இங்கே தையலுக்கு இங்கே பாருங்கள், தையல் இங்கே தானே பிடிப்பீங்க. தைக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தையலுக்கு வந்துடும். இந்த அவுட்டர் லைனில் வந்து நம்ம வைக்கும் போது மேலே வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் 8.25 புள்ளி. இது வந்து இப்போ பேக்கு போட்டாச்சு. இப்போ இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர், இது பாருங்கள், இந்த பேக்கு 9 இருக்குது, அப்படியே சென்டர் 4.5. அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது லென்த்து, டாட் லென்த்து, பேக் லென்த்து, இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். நண்பர்களே, இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் மார்க் பண்ணிட்டேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, இப்போ வந்து இதை நான் பேக்கு வெட்டிட்டேன். இப்போ இதை வந்து கிராஸ் கட் எப்படி எடுக்கணுன்ற பாருங்கள். இதை பாருங்கள், இந்த துணி எப்படி யூஸ் பண்ணணுன்ற இதை பாருங்கள், இந்த இப்படி எடுக்கணும், அப்படியே தான் போடணும், துணியெல்லாம் திருப்பக்கூடாது. இங்கே பார்த்துங்க, கிராஸ் வந்து இப்படி தான் போடணும், நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து இது வந்து இதுவும் கிராஸு, இதுவும் கிராஸு, இதுவும் கிராஸ், அதாவது 3 பக்கமே கிராஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோடு போட்டுறேன். இது வந்து ஃபுல் கிராஸாக இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து டாட் வரப்போகுது. இப்போ டாட்லேயும் கிராஸு, இந்த இடத்துலையும் கிராஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து பேக் மேலே வந்து வெட்டிடுறேன். இப்போ நம்ம இதை பேக் எடுத்துடலாம். இப்போ பேக் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷோல்டர், இது நெக்கு. இப்போது அளவு ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டு பாருங்கள், நெக்கு இப்படி வச்சுருவோம் கரெக்டாக. இது பாருங்கள், தையலுக்கு இங்கே விட்டுட்டேன். தையலுக்கு விட்டுட்டு கரெக்டாக ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம நேராக கோடு போட்டுட்டு நெக்கு ரோட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த டாட் இருக்கிறது பாருங்கள். இந்த டாட்டு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் அளவை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மிடில் செஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த டாட்டு பாயிண்ட்டுக்கும் இந்த ஷோல்டருக்கும் எவ்வளோ இருக்குது, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, ஆனால் 10 கிடையாது, இதுதான் தையல் பாருங்கள். இப்போது இந்த டாட்டுக்கும் இந்த தையல் ஷோல்டருக்கு முடிச்சிங்கன்னா 10 இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து 1/2 இன்ச்சு கழிச்சிட்டோம்னா 9.5. இப்போ 9.5னா 38 சைஸு, அதாவது 9.5 நாளாக கூட்டினீங்கன்னா 38, 38 நாளாக பிரிச்சிங்கன்னா 9.5. அதுதான் இது 9.5 பாருங்கள். தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது 9.5 மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் 10 இருக்குது, அந்த 10 வைக்கக்கூடாது, இறங்கிடும். நீங்கள் இந்த 9.5 வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தச்சு போடும்போது 10 ஆகிடும், மாறிடும். அதனால் இப்படி தான் நம்ம அளவை கண்டுபிடிக்கணும். அதுவும் வந்து ஒரு ஓரல் தான், கன்ஃபார்மாக 38ன்னு சொல்ல முடியாது, 37 இருக்கலாம், 37 இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டி டிஸ்டன்ஸ் பாருங்கள், 4.25 இருக்குது. இப்போ இந்த 4.25 இங்கே வைக்கணும். நாலே கால் வச்சு கரெக்டாக கோடு போட்டுருங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட்டு பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு இங்கே தையலுக்கு கீழே ஒரு தையலுக்கு, அப்புறம் இந்த டாட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு. இதில் தான் நம்ம டாட்டு வந்து இந்த டாட்டோட அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ இதிலேருந்து பாருங்கள், இதான் டாட்டு. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இப்படி வச்சோம்னா டாட்டோட அகலம் வந்து வந்துடும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாட் லென்த்து. இந்த டாட் லென்த் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள், இது பாயிண்ட்டு. ரெண்டே முக்கால் தான் இருக்குது. நம்ம இந்த 2.25 இங்கே வச்சிடலாம். இப்போ இது வந்து 2.25 ரெடி. அப்புறம் இந்த தையலுக்கு 3 பாயிண்ட். இப்போ உங்களுக்கு 3.25 புள்ளி வருது. இப்போது இந்த டாட்டோடைய அகலம் பாருங்கள், இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒன்றே கால் இருக்குது இங்கே பாருங்கள், அதே 1.25 இங்கே இருக்குது. இப்போ இது மார்க் பண்ணிடலாம், 1.25. அதே மாதிரி இங்கேயும் 1.25 இந்த பக்கம். இப்போ நம்ம இதை கோடு போட்டாச்சு. இப்போ இந்த டாட் அளவு லென்த்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3.25 புள்ளி. அதே 3.25 புள்ளி இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. இந்த பக்கமும் பண்ணிவிடுங்க 3.25 புள்ளி. இப்போ இதை நேர் கோடு ஒன்று போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இடுப்பளவு பார்த்துக்க நல்லா கவனமாக. இடுப்பளவு ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இதே 7னா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 3 இருக்குது. இதை மடித்து அப்படியே 7 வச்சுருங்க. 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வைக்கணும். நல்லா பாருங்கள். இப்போ நான் பேக்கில் வந்து 3/4 இன்ச்சு கழிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஷேப் இல்லைன்னு, அந்த 3/4 இன்ச்சு இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். இப்போது இது தையக்கூடு. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா துணி. இந்த எக்ஸ்ட்ரா துணி 1.5 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச்சு மேலே, கீழே 1/2 இன்ச்சு ஸ்லோப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இதை ரவுண்ட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இந்த சைடில் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் இருக்க பாருங்கள், இங்கே பாருங்கள், இது சைடு. இப்போ பாருங்கள், இங்கே தையலுக்கு எக்ஸ்ட்ரா இந்த தையலுக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேக்கை வச்சு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா. நமக்கு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இது ஷேப் வந்து கொஞ்சம் இறக்கி போட்டுக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம டாட் எப்போவுமே வந்து ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த டாட்டு 1.5 இன்ச்சு கேப்பில். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு பாருங்கள், கிராஸ் கட்டிங் பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ இழுக்கிறேன் பாருங்கள், இப்படி வரணும் கிராஸு. அதே மாதிரி இந்த டாட்டுக்கு நேராக இழுத்தாலும் கிராஸ் ஆகணும். அதே மாதிரி இந்த டாட்டு இது இழுத்தாலும் கிராஸ் ஆகணும். இப்போ நிறைய பேர் வந்து கிராஸ் போடும்போது இப்படி வந்துடும் இந்த இடம். 4 பக்கமும் கிராஸ் வரணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த கிராஸ் கட்டிங்கு உட்காரும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டை நான் வந்து வெட்டிடுறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கவர் தட்டு எடுக்கணும். இந்த கவர் தட்டு ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், இந்த கவர் தட்டை எப்படி எடுக்கணுன்றதை பாருங்கள். நான் இதை வெட்டி காட்டுறேன். நீங்கள் அப்படியே ரவுண்ட் எடுத்திங்கன்னா எல் மாதிரி ஆகிடும். இந்த கவர் தட்டு ரொம்ப முக்கியம். இது வந்து 1க்கு 2 தடவை நார்மல் துணி நீங்கள் வெட்டி பாருங்கள். இதை பாருங்கள், இந்த ரவுண்டு எப்படி வரணுன்றது தான். இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி வெட்டணுங்க. இப்போ நம்ம இதை டாட்டு பிடிச்ச உடனே பாருங்கள், கரெக்டாக ரவுண்டு வருது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணலன்னா ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டிங்கன்னா எல் மாதிரி வந்துடும். இது நீங்கள் சாதா துணியில் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டி. இந்த சைடு பட்டி மீது பாருங்கள், இந்த பீஸில் தான் பட்டி எடுக்கணும். இந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு, இது தையலுக்கு. இது கீழே வந்து ஃபோல்டிங்க்கு ஒரு 1.25 இன்ச்சு ஒரு கோடு போட்டுக்குவோம். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு இதான் ஃப்ரண்ட்டு பட்டி. இதை நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது ரெடி, இது தையலுக்கு. இப்போ கரெக்ஷன் பண்ணணும் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், அளவு ப்ளவுஸில் இந்த பட்டி பார்த்திங்கன்னா ஷேப்பே இல்லை. இப்போது நம்ம இதை வந்து ஷேப் கொடுக்கணும். இதை நான் வந்து கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரவுண்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்தால் நீங்களும் இதே மாதிரி கரெக்ஷன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இப்போது இந்த அளவு இது பாருங்கள், சைடு பாருங்கள், இந்த பேக்கை வச்சு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வச்சுட்டோம், இப்போ கரெக்டாக இருக்குது இல்லையா? இது கரெக்டாக இருக்குது. நம்ம இதிலேருந்து 3/4 இன்ச்சு தையலுக்கு எடுக்கணும் இந்த இடத்துல. இப்போ நம்ம இது எக்ஸ்ட்ரா துணி. நண்பர்களே, பட்டி வந்து இப்போ வெட்டிடுறேன். பட்டி இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கணும். அளவு ப்ளவுஸில் பட்டி வந்து ஷேப் இல்லை, இப்போ நான் ஷேப் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும்.
இந்த டாட் உட்காரத்துல கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள், இது முடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி இதாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே டபுளாக மடிப்போம். இப்போ இதை வந்து ஃபோல்டிங்க்கு கரெக்டாக பாருங்கள். இந்த இடம் ரெடி. இப்போது தையலுக்கு 3 பாயிண்ட். இப்போ அதே வந்து ஆமூல் மார்க் பண்ணிட்டேன். இதே கை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து இப்படி பார்த்துங்க. நம்ம இதை இப்போ கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம இது ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து இந்த பேக்கை வச்சு எப்போவுமே செக் பண்ணிக்கணும். நான் எல்லா வீடியோவில் சொல்லுவேன், இந்த பாருங்கள் இப்படி செக் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு. இப்போ இந்த ஷேப் எடுக்கிறதுக்கெல்லாம் நான் தனியாக வீடியோ ஸ்லீவுக்குன்னு தனியாக போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்லீவ் வெட்ட கற்றுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் நம்பர் தரேன். உங்களுடைய வாழ்த்துக்களை மட்டும் கமெண்டில் போடுங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கண்டிப்பாக ஃபோன் போடுங்க. காலையில் 10லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் டவுட் வந்து கிளியர் ஆகும். மற்றபடி கமெண்டில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது டைப்பில் வந்து புரியாது உங்களுக்கு. எப்படியும் ஒரு டவுட் இருந்தால் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டியது வரும். அதனால் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள். இது வந்து அளவு ப்ளவுஸை வச்சு க்ராஸ் பண்ணுங்க. இது வந்து கவர் தட்டு ஃப்ரண்ட்டில். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஏதோ லைட்டாக மார்க் பண்ணிங்க, அப்போ தான் தெரியும். நண்பர்களே, அளவு ப்ளவுஸை வச்சு க்ராஸ் கட்டிங் எப்படின்றத கட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இதை நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.